வணக்கங்க. இந்த நம்ம பிரிஞ்சுபுரத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் வந்துட்டு குறிப்பாக சொல்ல போனால் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா நேரம் காட்டும் கல் கடிகாரம் அப்படின்னு நம்ம தமிழர்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதை நோக்கியே வந்த ஆன்மீக பயணத்தினுடைய தேடலில் நம்ம அந்த இடத்த இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கோயிலுடைய வளாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இது எத்தனை ஏக்கராங்கிறது எனக்கு தெரியல. இந்த கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே இதனுடைய முக்கியமான ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னால் நிறையா தீர்த்த குளங்கள் இருக்குது. ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு சிறப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் பாருங்கள். ஒரு இதை இப்போ நம்ம வந்துட்டோம். இதுதான் நேரம் காட்டும் கடிகாரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால் மணி காட்டும் கடிகாரம் அப்படின்னு சொல்லி டைமிங் ஸ்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. மணி காட்டும் கடிகாரம். நிழல் படுற நேரத்துக்கு டைம். இப்போது இதில் பாருங்கள், இதில் எப்படி நம்ம மணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் நான் உங்களுக்கு பக்கமாக காட்டுறேன். கீழே அப்படியே வைங்கன்னா இங்கே ஒரு அப்புறம் அண்ணன் குச்சி ஒன்று வைக்கிறாரு பார்க்குறீங்களா. இப்போ இந்த குச்சி வச்ச பிறகு சூரிய ஒளி வந்து அந்த குச்சியினுடைய நிழல் ஒவ்வொரு நேரத்துக்கும் சரியான நேரத்தில் சரியான எண்களில் வந்து அந்த நிழல் படும். அதுதான் சரியான நேரம். இதை வந்து நம்ம தமிழர்கள் இந்த கோயில் கட்டினது ஏறத்தாழ 1300 ஆண்டுகள் பழமையான கோயில், ஈஸ்வரன் கோயில். அப்போவே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நேரம் பார்க்கும் கடிகாரத்தை வந்து கணிச்சு வச்சுருக்காங்க. இப்போ தான் நம்ம கை கடிகாரம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கான பொழுதை கண்டுபிடிக்கிறதுக்கான கால கணக்கீடுகளை தமிழன் துல்லியமாக கணக்கிட்டுருக்கான். ஒரு பக்கம் மட்டும் கிடையாது இந்த கல் பாருங்கள். இதே பக்கமாக இன்னொரு பக்கம் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த குச்சி தான் எந்த பக்கம் வச்சாலும் சரி, ரெண்டு பக்கம் எங்கே நம்ம வச்சாலுமே இந்த குச்சி நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான நேரம் நமக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கு. இது ஏன் இப்போ பெயிண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், கல்லிலேயே செதுக்கப்பட்ட எண்கள் தான். அது தெரியல அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பெயிண்டிங்கில் அந்த நம்பரை போட்டு வச்சுருக்காங்க. நம்பர் தான் பெயிண்டிங்கு, மற்றபடி அந்த அறிவியல் அப்படின்றது அதுதான் உண்மை. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஒரு முக்கியமான ஒரு சிறப்புனா இந்த நேரம் காட்டும் கடிகாரம் தாங்க. கீழே பாருங்கள், மணி காட்டும் கல், டைமிங் ஸ்டோன். அதை நாங்கள் தமிழுடைய வரலாற்றில் எவ்வளவோ வரலாற்றினுடைய தமிழுடைய அறிவையும் சரி விஞ்ஞானத்தையும் சரி எல்லாத்தையுமே நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு சின்ன சிறு துளி தான் இந்த நேரம் காட்டும் கடிகார கல் வச்சுருக்கிறது. வாங்க இந்த கோயிலை பற்றி மேலும் ஒரு சிறப்புகளை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.